தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை படிச்சிருக்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எல்லோருக்கும் தெரிந்தது. மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ அனைவரும் அறிந்தது. உலகத்திலே கல்லிலால் செதுக்கப்பட்டு சிலையாக எடுத்து ஆவாகனம் செய்து கர்ப்பகிரகத்தில் வைக்கக்கூடிய கற்சிலையை காட்டிலும் கருவிலே சுமக்கக்கூடிய தாய்தான் பெரும் தெய்வம் என்பதை இந்த மண்ணுக்கு மகத்தான முறையில் சொன்னவர் கௌதம புத்தர். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரியை என்று பாடிய பட்டினத்தார். திருவண்ணாமலையிலே தஞ்சம் புகுந்து திருச்சொலியிலிருந்து புறப்பட்ட ரமண மகரிஷி அரச மரத்தடையிலே கண்மூடி தியானம் இருப்பதை விட என் தாய் வள்ளியம்மையின் திருவடிகளை நான் பாதுகாத்த நாட்கள்தான் புண்ணியம். என் தாயார் அனுமதித்தால் புறச்சடங்குகளில் உடன்பாடு இல்லாத நான் அங்க பிரதர்சனம் செய்வேன் காளிக்கு சொன்னது சுவாமி விவேகானந்தர். உலகத்தில் எது சொர்க்கம்? தாயின் திருவடி. நபி தனக்கு துன்பம் எய்தவர்களுக்கும் இன்பத்தை தாய் என்று வேண்டியவர் இயேசுபிரான். என்னுடைய எல்லா சிந்தனைகளுக்கும் காரணம் என் தாயார். இப்படி எந்த புராணத்தை, இதிகாசத்தை, வாழ்வியலை, வரலாறை புரட்டி பார்த்தாலும் முதல் தெய்வம் அன்னை. உலக வரலாற்றில் காலடியிலே தோன்றிய கருணைக்கடல் காருண்யமூர்த்தி ஆதிசங்கர பகவத்பாதா ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த சீர்மிகு செல்வர். இளம் வயதில் துறவி போனவர். தாய் பொறுக்க முடியவில்லை. அம்மா, நான் துறவி போனாலும் எங்கிருந்தாலும் அந்திம காரியத்தை நான் தான் உன் உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற போது செய்வேன் என்று சொன்ன அந்த பச்சிலம் குழந்தை பாலசன்யாசி புறப்பட்டு விட்டார். சிருங்கேரியில் இருக்கின்றார். தாய் காலடியிலே இருக்கின்றார். காலச்சக்கரம் ஓடுகிறது. தாயார் உயிர் பிரியப் போகின்றது. எங்கிருந்தோ ஞானத்தால் தெரிந்து கொண்ட ஆதிசங்கர பகவத்பாதா இல்லம் நோக்கி வருகின்றார். உள்ளமெல்லாம் நிறைந்த கூட்டம். துறவு காவி உடுத்தி கமண்டலம் எடுத்தவருக்கு பந்தபாசம் உண்டா என்று ஊர் சிரிக்கிறது. எதையும் கவலைப்படவில்லை. தண்ணீரை கிழிக்கும் கப்பலை போல கிழித்து கொண்டு போனார். காரணம், காவி உயர்ந்தது. காவியை விட உத்திராட்சம் உயர்ந்தது. உத்திராட்சத்தை விட கமண்டலம் உயர்ந்தது. கமண்டலத்தை விட தண்டம் உயர்ந்தது. இவை எல்லாவற்றையும் விட தாயின் அன்பு பரிசுத்தமானது, பவித்திரமானது என்பதை இந்த மண்ணுக்கு காட்ட தாயாரை மடியில் போட்டு வருடி வருகின்றார். உயிர் பிரிகின்றது. கொள்ளை பக்கத்திலே அனலாக தீமூட்டி அக்னிக்கு ஆகுதி பொருளாக தாயை கொடுத்து பூர்ணா நதிக்கரையில் நீராடி ஒரு வெள்ளை பேப்பரில் 5 பாடல்கள் எழுதினார். அதற்கு பெயர் மாத்ருகா பஞ்சகம். பஞ்சுன்னா 5. நல்ல செய்தி எந்த மொழியில் இருந்தாலும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். 5 பாட்டு விளக்கத்துக்கு சொல்கிறேன். தமிழில் ஒவ்வொரு வரியில். முதல் பாட்டு, ஒரு பொண்ணு தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளித்து சாதம் போட்டு எள்ளுப்பொடி போட்டு பிசைஞ்சு வாய்க்கிட்ட வைக்க போகிறா. தோல் மேலே கை திரும்பி பார்த்தா, இவ தாய் என்ன சாப்பிடப்படாது, கீழே போடு. ஏன்? உன் வயிற்றில் ஒரு கரு வந்துடுத்து, இன்னமும் 10 மாதத்துக்கு உன் வயிற்றில் இருக்க கருவுக்கு இந்த சாப்பாடு ஆகாது. இப்போ ஆதிசங்கரர் எழுதுகிறார், தாயே, உனக்கு பிடித்த ஒரு உறவை உடலருகே கொண்டு செல்வாய். வயிற்றில் இருக்கும் இந்த கருவுக்கு ஆகாது என்றவுடன் துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம் தாயே. 2வது வரி, பெண்கள் நிம்மதியாக இருப்பது உறங்குகின்ற இடம். ஒரு கழிச்சு படுக்கலாம், குப்பரை படுக்கலாம். ஆனால் 30 நாளைக்கு மேலே இந்த கருவில் கண்ணு காது மூக்கு வந்துவிட்டது என்பதற்காக, சிதைவு வரக்கூடாது என்பதற்காக என் உருவத்தின் பாரத்தை 10 மாதம் மல்லாந்து படுத்திருந்து பொறுத்திருந்தாயே தாயே, 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 தாயே. அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரி, தாயே, தெருவிலே பெண்கள் போகின்ற போது காலிலே நெறிஞ்சி முள் கொட்டிவிட்டால் கண்ணீர் விடுவார்கள், கதக்களியே ஆடுவார்கள். ஆனால் உன் வயிற்றிலிருந்து நான் வருகின்ற போது மொத்த இரத்தத்தையும் எடுத்து வந்தேன் தாயே. அப்போது கூட கண் விழித்தவுடன் என் குழந்தை நன்றாக இருக்கிறதா என்று கேட்டாயே. அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். தாயே, உலகத்தில் எல்லோரும் மலத்தை அசிங்கம் என்பார்கள். ஆனால் என் மலம் என்பதால் உன் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைத்து கொண்டாயே தாயே. அதற்காக இந்த தர்ப்பணம் தாயே, 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 தாயே. இந்த 5வது பிண்டம் எதற்கு தெரியுமா? உலகமே என்னை சங்கரா என்று கூப்பிட்டது. ஆனால் நீ எப்போதும் கண்ணே, மணியே, பவளமே, முத்தே என்றுதான் கூப்பிடுவாய். இனி எந்த வாய் தாயே என்னை அப்படி கூப்பிடும்? அந்த வாய்க்கு பிண்டமும் பிதிர் தர்ப்பணமும். என் அன்புக்குரியவர்களே, இப்போது சொல்லுங்கள், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயை வணங்கி தாயை போற்றினால் நீங்கள் காசிக்கு, ராமேஸ்வரத்திற்கு, பம்பையில் நீராடி தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை.
தாயினுடைய கண்ணீரை போக்குவதுதான் உண்மையான தமையனின் கடமை.